சோலா நீ வேலைக்கு போகலையான்னு சேரன் வந்து சோழன்கிட்ட கேட்குறாங்க. சோழன் சொல்கிறாங்க போகணும்னு சோகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சேரன் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டுட்டு போனோடனே உங்கள் ஓனர் வந்து இங்கே பயங்கரமாக சத்தம் போட்டு போனார்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டாராடா, உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாராடா அப்படின்ட்டு சேரன் வந்து கேட்டுருக்குறாங்க சோழன்கிட்ட. சோழன் சொல்கிறாங்க எனக்கு வேலை போயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. எனக்கு வேலை போயிடுச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சோழன் சொல்லிட்டு இருக்கிறார் சேரன்கிட்ட. என்னாச்சுடா எப்படிடா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, அவர் என்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாருனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவோட அப்பா அவளை காணான்னு தெரிஞ்சு ஓனரை வந்து பயங்கரமாக விரட்டியிருப்பார் போலண்ணா. அப்புறம் எப்படின்னா அவர் என்னை வேலையில் வச்சுப்பார், அவரோட சேஃப்டியை தானே பார்ப்பாங்க. சோழன் சேரன்கிட்ட சொல்ல சேரன் கேட்குறாங்க இன்னும் என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, இன்னும் என்ன பண்ணுறது, கார் டிரைவராக தான் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சோழன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாண்டியன் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உன் தலையில் தான் கட்டுவேன், இன்னும் என்ன பண்ணுறது, இப்போ வேலையும் போயிடுச்சுல இன்னும் எல்லாம் உன் தலையில் தான் கட்டுவேன்னு சொல்லி பாண்டியன் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்ட்டு சோழன் வந்து பாண்டியன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், நீ வேலை போச்சுன்னு வந்து அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருப்ப, உன்னை வந்து மடியில் வச்சு கொஞ்சிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. பாண்டியன்கிட்ட சோழன் கோவமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ரிசப்ஷன் நான் வேணும்னு கேட்டேன்னா எல்லாமே நீங்களாக பண்ணிவிட்டு இப்போ என் தலையை போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் பாண்டியனை பார்த்து சொல்கிறாங்க, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன், என்ன இவன் சும்மா இதவே சொல்லி காட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோவமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சேரன் வந்து டே என்ன பண்ணுறீங்க, கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து நிலா வந்துடுறாங்க. அதுக்கு சேரன் சொல்கிறாங்க பாண்டியன்கிட்ட, டே பாண்டி நீ உள்ளே போடான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு பாண்டியனை உள்ள வீட்டுக்குள்ளே அனுப்பி விட்டுறாங்க சேரன் வந்து நிலாகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க இப்படி தான் சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்குவானுங்க, நீங்கள் ஒன்றும் மனசில் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நிலா வந்து சோழனுக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, இதெல்லாம் சும்மா அப்பப்போ சின்ன பிரச்சனை வந்துட்டு தான் போகும், இதெல்லாம் பார்த்து நீங்கள் அழுதுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோழன் நிலாகிட்ட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிலாவும் சோழனோட கடைசி தம்பியும் வந்துட்டு ரோட்டில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சிம் கார்டு வாங்கிறதுக்காக. அப்போ ரோட்டில் பார்த்தவங்க எல்லாம் இவங்கள பார்த்து ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து நிலா கேட்குறாங்க, ஏன் நம்ம நல்லா தானே நடந்து வந்திருக்கோம், ஏன் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்கன்ட்டு நிலா அவங்க கடைசி தம்பிக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ரோட்டில் போகிறவங்க அந்த நிலாவை பார்த்துட்டு, பார்த்தியா இந்த பொண்ணு இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு அம்மா இருந்துட்டு, விடுமா அதெல்லாம் அவளோட தலையெடுத்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க நீ போகலாம், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சோழனோட கடைசி தம்பி சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, ஏன் உங்கள் வீட்டை எல்லாம் இப்படி சபிக்கப்பட்ட வீடு மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சோழனோட கடைசி தம்பி சொல்கிறாங்க, ராணி நடந்து வந்தால் ஊரில் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் ராணின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு ஃபீலோடு நடந்து வாங்க நீ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு நிலா கேட்குறாங்க, உங்கள் மூத்தண்ணனுக்கு நீங்கள் ரொம்ப செல்லமோ அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆமாங்க அண்ணி, என்னைய சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க, என்னைய காலேஜ் வரைக்கும் அவங்க தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நிலா கேட்குறாங்க, ஏன் மற்ற அண்ணனுங்க ரெண்டு பேரும் செய்ய மாட்டாங்களான்னு கேட்க, அவங்களும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா இருந்து என்ன செய்வாரோ அதை பூரா எங்கள் மூத்தண்ணன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு வர்றாங்க. சோழன் அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கும், ஆனால் பாண்டியன் அண்ணன் வாயவே திறக்காது. இதனாலே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சண்டை வந்துடும். ஆனால் சோழனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முதல்ல பாண்டியனே தான் வந்து இறங்கி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டாலும் ஏதாச்சும் பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தர மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டே வராங்க. வந்தோடனே அப்புறமா கடைக்கு வந்துட்டாங்க. வந்து சிம் கார்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு கடைக்காரர் இருந்துட்டு ஆதார் அட்டை வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆதார் அட்டை கொண்டுட்டு வரலையேன்னு நிலா சொல்ல, அதுக்கு என்கிட்ட இருக்குதுங்க அண்ணி அப்படின்ட்டு அவனோட ஆதார் அட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கடைக்காரரு அந்த கடைசி தம்பியை பார்த்து உங்களைய ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்ல, சரின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் சிம் கார்டு கொடுக்குறாங்க. எந்த செல்லில் போடணும்னு சொல்கிறப்ப நிலாவோட செல்லை கொடுக்குறாங்க. நிலா செல்லில் சிம் கார்டு போட்ட பின்னாடி நிலா எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாங்க. 200 ரூபா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரின்னு கொடுத்துட்டு கடையை விட்டு வெளியே வர்றாங்க.
நிலா வந்து பல்லவன்கிட்ட, பல்லவா ஏதோ சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் சாக்லேட் வாங்கிட்டு வா, ஆனால் பெரிய சாக்லேட்டாக வாங்கிட்டு வான்னு சொல்ல, பல்லவன் என்கிட்ட காசு இருக்குது, நீ நானே வாங்கிட்டு வர்றேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை, நானே காசு தர்றேன்ட்டு நிலா காசு தர்றாங்க. போய் பல்லவன் சாக்லேட் வாங்கிட்டு வர்றாங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேரன் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு சோழன் வர்றாங்க. என்ன அண்ணன், என்ன நான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க, அதுக்கு சேரன் சொல்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, நீ முதல்ல மம்டியை கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேரன் கேட்குறாங்க சோழன்கிட்ட, நீ இப்படியெல்லாம் வரமாட்டேயே, இப்போ என்னத்துக்கு வந்திருக்க, ஏதாச்சும் காசு வேணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, அண்ணனே நீங்கள் முதல்ல இந்த ஜூஸை குடிங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்ட்டு ஜூஸை கொடுக்குறாங்க. இல்லை, நீ ஏதோ காரணத்துக்காகத்தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சோழன் சொல்கிறாங்க சேரன்கிட்ட, அண்ணே நான் உங்களை பற்றி நிலாக்கிட்ட அண்ணே பெரிய வேலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு டே என்னைய மேஸ்திரின்னு சொன்னால் என்ன குறைஞ்சிருவான், நீ அப்படி சொல்லியிருக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் கேட்குறாங்க, அண்ணனே எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் சொல்கிறாங்க, ஏண்டா எனக்கு என்னடா வேலை தெரியும், எனக்கு மம்பட்டியை விட்டு வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்கா நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் சித்தாள் வேலை தான் பண்ணிகிட்ருக்கிறேங்கிற விஷயத்த நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிலாவும் பல்லவனும் பேசிக்கிட்டே வர்றாங்க. பல்லவன் சொல்கிறேன், எனக்கு 3 அண்ணிகை வந்து வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு ஆசை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணி. முதல்ல நானும் சேரன் அண்ணனுக்கு தான் கல்யாணம் முடியும்னு நினச்சேன், ஆனால் சோழன் அண்ணனுக்கு நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு வர்றாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு எல்லா தட்டையும் அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நிலா வந்து அப்படியே முகம் சுழிச்சிக்கிட்டு இருக்கா.